அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கங்க. ஆமாங்க, நம்ம சின்ன வயசில் விளையாடின விளையாட்டு பம்பரங்க. நீங்கள் பம்பரம் விட்டுருந்தீங்கன்னா இந்த சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைபை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுக்கு சின்ன வயசில் இந்த மாதிரி நீங்கள் பம்பரம் விட்டுருந்த ஒரு ஞாபகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த நினைவுகள் இந்த பம்பரத்தை பார்த்தா வரும். பாருங்கள், இந்த பிள்ளைங்க எவ்வளோ அழகாக மகிழ்ச்சியாக என்ன பண்ணுறானுங்க, பம்பரத்தை அழகாக விட்டு கயிறை சுற்றி ஜாலியாக விளையாட்டு இருக்கானுங்க. பாருங்கள், நம்மளுடைய பாரம்பரிய கிராமப்புற விளையாட்டுகளில் பம்பரமும் ஒன்றுங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா அழகான விளையாட்டு தாங்க. அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான முறையில் ஒரு வட்டத்தை போட்டுட்டு அதில் நல்ல அகலமான ஒரு கல்லை வச்சு விளையாடுவாங்க. எத்தனை பேர் இருக்கானுங்களோ அத்தனை பேர். அங்கே பாருங்கள், இந்த பசங்க 5 பேர் நிற்கிறானுங்க. வட்டத்தை போட்டாச்சு, அதுக்குள்ளே ஒரு கல்லை போட்டானுங்க. யார் வெளியே போட்டிருக்கானோ அவன் கல்லை நிற்க வைக்கணுன்ற மாதிரி சொல்கிறானுங்க. நிற்க வச்சாச்சுங்க. பாருங்கள், இப்போ ஒருத்தன் அந்த வட்டத்துக்குள்ளேருந்து வெளியே போட்டான். அவன் தான் நிற்க வைக்கணும் போல் கல்லை. பாருங்கள், 5 பேரில் அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு ஆள் வெளியே போட்டான், அவன் நிற்க வைக்கணும். பாரு, நிற்க வை. நிற்க வச்சாச்சு. நிற்க வச்ச கல்லை அந்த 5 பேரில் ஒரு ஆள் மாட்டிக்கினான். அந்த நிற்க வச்ச கல்லை என்ன பண்ண போகிறானுங்க, இந்த 4 பேரும் சேர்ந்து அடிக்கிறானுங்க. அது நேராக பார்த்து நிற்க வச்ச கல்லை அடிச்சிட்டா அவனுங்க ஜெயிச்சான் போல். கல் விழுந்துச்சுன்னா இவன் தோத்தா போல். அடிக்கிறானுங்க பாருங்கள், படலை, பட்டுச்சு. அப்போது நிற்க வச்ச கல் தோத்தாச்சு. இந்த ரவுண்டு போட்ட இடத்துல இருந்து என்ன பண்ணணும், அந்த கல்லுக்காரன் என்ன பண்ணணும், ஒரு 4லேருந்து 5 அடி தாண்டணும். தாண்டின பிறகு அங்கேருந்து என்ன பண்ணுவோம், திரும்ப இந்த வட்டத்திலிருந்து அந்த கல் அங்கே நிற்க வச்சு திரும்ப அந்த கல் அடிப்பானுங்க. பாருங்கள் எவ்வளோ பேர், 5 பேரும் ஜாலியாக விளையாடுறானுங்க பாருங்கள். மக்களை, பிள்ளைங்களை எப்பயுமே என்ன பண்ணாதீங்க, வீட்டில் போட்டு பூட்டாதீங்க. வெயிலில் கொஞ்ச நேரமாவது குழந்தைங்கள விளையாட விடுங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்க உடல் உழைப்பு என்பது ரொம்ப குறைவாக தான் இருக்குங்க. வெயிலில் குழந்தைங்க விளையாடுச்சுன்னா குழந்தைகளுக்கு தேவையான விட்டமின் டி அப்படின்ற சத்துக்கள் எதில் கிடைக்குதுன்னா நம்ம சூரிய ஒளியில் கிடைக்குதுங்க. அது நம்ம தோல் மேலே படும்போது விட்டமின் டின்ற ஒரு விட்டமின் நமக்கு கிடைக்குது. எர்கோஸ்ட்ரால் என்ற அந்த கதிர் கிடைக்கிற வச்சு நம்ம தோல் மீது பட்டு மெலனின் என்ற திரவம் சுரக்குதுங்க. குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பாக அதெல்லாம் புக்கில் படித்தது உங்ககிட்ட சொல்கிறேன், நான் ஒன்றும் மருத்துவர் இல்லைங்க. அதனால் குழந்தைங்கள பெரும்பாலான அளவுக்கு என்ன பண்ணுங்கள், விளையாட விடுங்க. இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிள்ளைங்க பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்கானுங்க பாருங்கள். குழந்தைங்கள சனி ஞாயிறானா கொஞ்சம் விளையாட விடுங்க. நன்றி.